ஹலோ. ஆ ஆமா. என்ன மேடம், ஒரே சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. அது அது சொல்ல விடுடா. என்னடா இப்போ என் அமைதியா இருக்கியா? உங்களை சொல்ல விடுறேன். கொய்யால என்னையே கலாய்க்கிறியா நீ? சரி, ஏன் இப்படி அமைதியாவே இருந்தீங்க? பிடிக்கலையா என்ன? இல்லை, நீ சொன்னியே லக்ஸரி லக்ஸரின்னு, அது இதுதானா? ஏன்? இல்லைடா, நம்ம 2 பேர் மாத்திரம்தான் இருக்கோம். இவ்வளோ பெரிய ரூம் வேணும் நமக்கு. ஹலோ மேடம், ஏன் உங்களை க்ளீன் பண்ண விட்டுருவாங்கன்னு பேடியோ? ம் அப்படியெல்லாம் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு எனக்கே தெரியும். அப்புறம்? இல்லைடா, நம்ம 2 பேர் மாத்திரம் தானே இருக்கோம். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும்டா. அதுதான் நினைக்கிறேன். இது ரொம்ப பெருசாக இருக்கு. படம் இப்போ பார்த்தாலும் ஒரு சிரிச்சிருச்சுக்குவான். சரி, ஃப்ரெஷ் ஆகுறீங்களா போயிட்டு? ஆமாண்டா, ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஏன் ட்ரெயின்ல வரும்போது உறங்குனது பத்தலையோ? ஆமாண்டா, சுத்தமாக பத்தலை. இனி ஒருக்கே கூட கிடந்து உறங்கணும்னு வச்சுக்கேன், நிம்மதியாக இருக்கலாம். அட கடவுளே, இது போல இருக்கிறவங்கள தான் தூங்க மூஞ்சின்னு சொல்லுவாங்க. மவனே, டயர்டா இருக்கிறனேன்னு பாக்குறேன். நான் மட்டும் நார்மலா இருந்திருந்தேனோ இந்த சமயம் நீ என்கிட்ட செத்துருப்ப. சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ. சரி அனினா, நீங்க ட்ராலி பேக்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் குளிங்க போங்க. சரி, நீ? நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நான் குளிப்பேன். சரிடா. அப்பாடா, ரொம்ப டயர்டா இருக்கிறியான். சரி சரி போங்க, குளிக்கும் போது எல்லாம் மாறும். அப்புறம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டு எங்க போறோம்? தெரியலையே, பார்க்கலாம். சரிடா. ஆமா, இன்னைக்கு மேடம் எங்க கூட்டிட்டு போறது? எதுவுமே யோசிக்கல. சரி, ஏதாவது நல்ல பிளேஸ் இருக்கான்னு பாப்போம். ஹலோ மேடம், என்ன? என்னவா? புடடே. என்ன? எப்பா டேய், இது என்னடா தனுப்பு, தாங்க முடியல. சிரிக்காதடா, எரிச்சலாகுது. எங்க, நான் தான் சொன்னேன்ல இங்கெல்லாம் ரொம்ப தணுப்பா இருக்கும்னு. ஆமாண்டா, சொன்னதான், நான் தான் புரிஞ்சுக்கல. ஐயோ. ஹலோ, நம்ம ஏரியா மாதிரி தான் இதுவும். போடா டேய், நம்ம ஏரியா விட இது ரொம்ப குளிரா இருக்குடா பட்டி. ஐயோ முருகா, இவங்கிட்டயா நான் சொல்லணும் எனக்கு போர் அடிக்குதுன்னு? இப்படி ஒரு குளிர் பிரதேசத்துல கொண்டு வந்து என்ன விட்டுட்டானே. ஐயோ சாமி, இனி காலம் முழுக்க இவங்கிட்ட போர் அடிக்குதுன்ற வார்த்தையை நான் சொல்லிக்கிடவே மாட்டேன். ஹலோ. ஹலோவா? போடா டேய், அங்க இருக்கு பாரு ஃபோன், போ எடுத்து பேசு. இங்க வந்திருந்தது என்கிட்ட அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அனினா. ரியான், என்னால சத்தியமா முடியல ரியான், பயங்கரமா தனக்குது. அனினா, நிஜமா தான் சொல்றீங்களா? ஏன்டா டேய், உன்கிட்ட இவ்வளோ நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தியா? அனினா. ஐயோ, இதுக்கு மேல நான் இவங்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எப்பா டேய், பயங்கரமா தனுத்து வையடா. அச்சியோ, சாரி அனினா. ஐயோ, சாரி நீயே வச்சுக்கோப்பா, எனக்கு இப்போ அதுக்கு தேவை ஒன்றும் இல்லை. சரி, நான் ஏதாவது காஃபி எடுத்துட்டு வர சொல்லட்டா? வேண்டாம் 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 வேண்டாம். இல்ல, ஒரு காஃபி குடிச்சு பாருங்களேன், பெட்டரா ஃபீல் ஆகும் இல்லையா? ஐயோ முடியலடா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பின்ன என்ன வேணும்? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க அனினா, அப்போதானே தணுப்பு கொஞ்சம் மாறும். ஐயோ முருகா, ஒன்றும் வேண்டாம்டா ஐயப்பா. என்ன அனினா, இது நான் சூடா சாப்பிடும் போது நல்லா இருக்கும்னு சொல்றேன்ல, ஏதாவது காஃபி மாத்திரம் குடிங்க. யாருடா? மம்மி அனினா. ஏன்டா வந்ததுலேருந்தே ஒரு கால் விழிச்சு நீ வந்துட்டேன்னு சொல்லலையா இன்னும்? இல்ல அனினா. ஹலோ ரியான், மம்மி சொல்லுங்க. என்னடா போனீங்களா இல்லையா? ஒரு கால் கூட பண்ணாம இருக்கீங்க. மம்மி நாங்க வந்துட்டோம் மம்மி, வந்து ஒரு 2 hours இருக்கும். ஓ, 2 hours மேல ஆயிட்டா? சரி, ரூம்ஸ் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா? நல்லாவே வசதியா இருக்கு மம்மி. சரி சரிப்பா. சரி ரியான், மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தோதா மம்மி இருக்காங்க. அவளுக்கு எப்படி, ஏரியாலாம் செட் ஆயிடுச்சா? இல்ல மம்மி, குளிர்ல நடுங்கி நடுங்கி இருக்காங்க. என்ன, குளிர்ல நடுங்கிட்டு இருக்காளா? ஆமா மம்மி. எடா, என்னடா சிம்பிளா சொல்லிக்கிட்டு இருக்க?
போ எதனா ஒரு காஃபியா இல்ல சூடா ஹாட் வாட்டர் எதனா கூட வாங்கி கொடு. அப்போதானே தணுப்பெல்லாம் மாறும். எங்க மம்மி சொன்னா கேட்டாதானே? நான் சொல்லிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்றாங்க. எங்க நீ ஃபோன் கொடு, நான் சொல்றேன். ஆ அனினா, மம்மி. டேய் போட்டு கொடுத்தியா நீ? இல்ல, பேசுங்க. நீ ஸ்பீக்கர்ல இடு. ம் ம் பேசுங்க. சரி. ம் ஹலோ. மருமகளே, ரொம்பவே குளிருதாமா? ஆமா. ஏதாவது சூடா வாங்கி குடிக்கலாம்லம்மா? ரியான் சொல்ல சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிறியாமே? ஏம்மா ஒரு கப் காஃபி குடிச்சு பாரேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஃபீல் ஆகும்ல. சரி. அத்தைன்னு கூப்பிடுமா. அத்தை. ம், இது எவ்வளோ நல்லா இருக்கு கேட்க. ம் சரிம்மா, ரியான் கேட்க கேட்க வேண்டான்னு சொல்லாம ஒரு கப் காஃபி மாத்திரம் வாங்கி குடிச்சு பாரு, கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் ஆகும். இல்லாட்டி மசாலா சாயா குடியேன், அந்த ரிசார்ட்ல அது ரொம்ப ஃபேமஸான சாயாமா, நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். ஒரு கப் குடிச்சு பாரு. ஆ சரிங்க அத்தை. சரிம்மா, ஏதாவது அங்க அர்ஜென்ட்டா அப்படின்னா பேசணும்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஆ ரியான் கிட்ட ஃபோன் கொடுமா. ஆ ஹலோ. ரியான், நான் காஃபியோ இல்லை சாயாவோ ஒரு கப் குடிச்சு பாருமா, சரியாகும்னு சொல்லியிருக்கேன். ஆர்டர் பண்ணு சரியா? ஆ சரிங்க மம்மி. சரிடா, எதனாலும் அர்ஜென்ட்னா உடனே கால் பண்ணு, கட் பண்ணுறேன். ம் ஓகே மம்மி. டாடி கிட்ட சொல்லிடுங்க நாங்க வந்துட்டோன்னு. ஆ, டாடி இங்கே தான்டா இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு. டாடி தான் சொன்னதே மசாலா சாயா அங்கே ரொம்ப ஃபேமஸ்னு, அதனால கொஞ்சம் வாங்கி கொடு, ரொம்ப நல்லதாமே. சரிங்க மம்மி, கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன். சரிடா, கட் பண்ணுறேன். ம் ஐயா இப்போ ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கியா? இல்ல, சும்மா வந்துச்சு. போடா. எதனா மசாலா சாயா என்னமோ சொன்னாங்களே, அது போய் வாங்கிட்டு வா. ம் இதோ ஆர்டர் பண்றேன், வந்துருவாங்க. ஓ ஆர்டர் பண்ணுமா? சரி பெட்டனை போ. ம் அனினா, ரியான் ரொம்ப தணுக்குது ரியான், முடியல. ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு கப் சாயா மாத்திரம் எடுத்து குடிச்சு பாருங்களேன். வேண்டாம் அனினா. ரியான், வேண்டாண்டா, கம்பல் பண்ணாத. போக போக தனப்பு கூட தான் செய்யுது. அதான் நீ நான் சொல்றேன், இந்த ஒரு நிமிஷம் பாருங்களேன். ம் அந்த ஒரு கிளாஸ் சாயா மாத்திரம் எடுத்து குடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுவீங்க நான் சொன்னதுதான் கரெக்டுன்னு. கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும் அனினா. வேண்டாம் ரியான், விட. சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன். ஏதாவது சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? ம் இல்லையா? வேற காஃபி எடுத்துட்டு வர சொல்லட்டா இல்லாட்டி? ஷோ வேண்டாம். அனினா, ஏதாவது சூடா சாப்பிட்டு பாருங்களேன், நான் தான் சொல்றேன் இல்ல. அதெல்லாம் ஒன்று வேண்டாம். எத்த கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன வேணும்னு எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், ஒன்னும் வேண்டாம் வேண்டானே சொல்லிட்டு இருங்க. அப்புறம் எப்படிதான் இந்த தணுப்பு மாறுமா? அனினா. ரியான், என் பக்கத்தில் வந்து கொஞ்ச நேரம் இருவேன் என்ன? ப்ளீஸ். ம் ம் இருந்துட்டேன் அனினா. ம் கடை. அனினா. கெடடா. இல்ல, நான் தரையில கிடக்குறேனே. கெட. ம் ம் ரியான், எதுவும் தப்பா நினச்சிக்காத, ஆபத்துக்கு பாவம் இல்லை. அனினா. சாரி, ரொம்ப குளிருதுடா. எழுச்சு போயிடாத. ம் ம் ரொம்பவே இறுக்கமாக கெட்டி பிடிச்சிருக்கேனோ? ம் ஆனா பரவாயில்ல. ம் தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும், பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். இல்லம்மா, இன்னைக்கு 2 ஆர்டர் மட்டும்தானே இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. ஓ சரிங்கப்பா. சரி, உங்க எல்லாருக்கும் நான் சொன்ன வேலையெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இருக்கு மாமா. இருக்குமாம்மா. சரி ஓகே, எல்லாரும் வேலையை பாருங்க, ஏதாவது டவுட்னா வாங்க, சரிங்களா? இந்த மீனா எங்க போச்சுன்னு தெரியல. சார் இங்க இருக்கேன். சொல்லுங்க சார். எங்க போனீங்க மேடம் இவ்வளவு நேரம்? ஒரு சின்ன வேலையா இருந்தேன் சார். நான் தான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் எல்லாரும் வாங்க, கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு. அதான் சார், நான் வரதுக்குள்ள நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன்பா எல்லாரும் சிரிக்கிறீங்க? மேடம் லேட்டா வந்துட்டு பேச்ச பாரு. சரி சரி, போட்டு போட்டு. இங்க பாரு மீனா, கிராசரி ஐட்டம்ஸ்லாம் அங்க இருக்கு, அதை எடுத்து நீ தனியா பிரிச்சு வச்சா மதி. எது எது எங்க இருக்கோ அது கரெக்டான இடத்துல போகணும். அப்படியா? ஓகே சார். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எதை நான் தெட்டு செய்து வை.
சேச்சா தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். பண்ணாம இருந்தா உனக்கு நல்லதுமா. ஓகே சார். சரி, ஆஃபீஸ் ரூம்ல எனக்கு வேலை இருக்கு, நான் செஞ்சுட்டு இருப்பேன். எதனா டவுட்னா வாங்க. ம் சரிங்கப்பா. என்ன கவி, நான் லேட்டாவா வந்துட்டேன்? பின்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு நினைப்போம். வந்ததும் ஏன் லேட்டுன்னு கேட்டா நான் வரதுக்குள்ள நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு அப்படிதான்ப்பா தோணுச்சு. நான் டைமுக்கு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்களும் தான் சீக்கிரமா வந்து பேச்சு முடிச்சிட்டு இருக்கீங்களா இருக்கும். ம் அது சரி. ஆமா அண்ணி, இவங்க நல்லா காமெடி பண்றாங்கல்ல? ஆமாண்டா, பயங்கரமா காமெடி பண்ணுவாங்க. எதை நான் காமெடி பண்றேனா? இந்தாம்மா நான் காமெடியா பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இல்ல இல்லக்கா, நீங்க ஒன்றும் காமெடிலாம் பண்ணல. அக்காவா? ஆ பின்ன. ஐயோ அக்கான்லாம் கூப்பிடாதம்மா. நான் உன்னோட சின்ன பொண்ணும் இல்லை பெரிய பொண்ணும் இல்லை, உன் வயசுல தான் இருப்பேன். என் வயசுல இருப்பீங்களா? என் வயசா? அப்போ நீங்க படிச்சுட்டா இருக்கீங்க? சேச்சே, என் வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ படிச்சு முடிச்சிட்டேன். சுத்தம், சுகாதாரம், நீதி, நேர்மை, அப்புறம் இன்னும் இன்னும் ஒரு சிலதெல்லாம் படிச்சிருக்கேம்மா. படிக்கலன்றத இப்படியும் சொல்ல முடியும்ல. கண்டுபிடிச்சிட்டியா? நவமித்ரா, மீனா அப்படிதான் ரொம்ப ஃபன்னியா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியானே? ம். என்ன என்ன? ஏதோ சொன்னீங்களே. ஒன்னும் எதுவும் சொல்லல. ம். ஆமா. அக்கா நிறையாவே சொல்லியிருக்கா உங்களை பத்தி. அப்படியா கவி? ம் அவளுக்கு சைட் அடிக்க சாமி ஆச்சு. ஏ கவி. ம் சொல்லுங்க மேடம். என்னை பத்தி ஏதோ நிறைய சொல்லியிருக்கியாமே, என்னெல்லாம் சொல்லியிருக்க? தம்பி கிட்ட தானே? ஆமா. ஒவ்வொரு நாளும் நீ பண்ற சேட்டையெல்லாம் தாம்மா சொல்லியிருக்கேன். ஏன் நான் எங்க சேட்டை பண்ணியிருக்கேன்? உப்பப்போ, ஒரு சேட்டையும் நீங்க செஞ்சதில்ல. அப்படி சொல்லு. பாத்தியா, அப்பனா உங்க அக்கா நல்லா புளிவிருக்கா. இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் போய் இப்ப என் முன்னாடி சொன்னது மாத்திரம்தான் உண்மை. நான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. சரி வாங்க எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். ஹலோ மேடம். என்ன எந்திரடே? அப்பா உங்களுக்கு கொடுத்தது கிராசரி ஐட்டம்ஸ்க்கு. போங்க அங்க போய் வேலை பாருங்க. ஓ அப்படி ஒன்று இருக்கோ? ஆமா. பின்ன நீயும் அதித்தோ? நானும் அவரும் ஒன்னாதான் வேலை பார்க்கறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி? அது நாங்கள் 2 பேர் சீனியர் இல்லையா, அதனால எங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே தெரியும். அதனால தான் எங்கள் 2 பேருக்கும் தனி ஒர்க்கு. உங்கள் 2 பேரோட சீனியர் நான், அதனால தான் உங்களுக்கு தனி ஒர்க்கு. போகிறேன் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு வரேன். அப்புறம் இருக்குது உங்கள் 2 ஜோடிங்களுக்கும். சரி நீங்கள் 2 பேரும் போய் அப்பா சொன்ன வேலையை பாருங்க. ஆ சரிங்க அண்ணி. என்ன? நீங்க போட்டிருக்க சேம் கலர்ல ட்ரெஸ் கிடைக்கல, அதனால இருக்கிறத எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் நேத்துக்கே என்ன சொன்ன உன்கிட்ட? சும்மா இருங்க. இங்க பார் கவி, நீ பண்றதுக்கெல்லாம் நான் தான் மாட்டுவேன். நீங்க மாட்டுவீங்களா? யார்கிட்ட? ஒன்னும் இல்ல. என்ன சொல்ல வந்தீங்க? நான் தான் ஒன்னும் சொல்லலன்னு சொல்றேன்ல. ஏதோ சொல்ல வந்த மாதிரி தோணுச்சு. ஒன்னும் இல்ல. ஆமா, நேத்ரன் நவமித்ராவை பாத்தீங்களா? ஏன்? அவங்க 2 பேரும் சேம் கலர்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை என் தம்பியா இல்ல உங்க தங்கச்சியான்னு தெரியல. 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிருப்பாங்களா இருக்கும். அதான் என்ன மாதிரி கெஞ்சிட்டு வர்றதுக்காக ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ண போறாங்களா இருக்கும். அதுக்கு நீ என்ன தப்பு பண்ண? ஆமா இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தான் எல்லா தப்பையும் பண்ண. போய் வேலை பார் போ. என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் இல்ல, வேலை பார்க்கலாம் வரியா? வாடி. என்ன வேலை பார்க்கலாமா? அன்னிக்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இவன் கூட நான் வேலை செய்ய மாட்டேன்னு. ஆனாலும் அண்ணி ஏன் தான் இவன் கூட என்ன போட்டாங்களோ. மொத்தத்துல கஷ்டப்படுறது நான் தான். நேத்துல இருந்து இது கூட பேசாம இருந்தா இப்ப ஏதாச்சும் பேசுறாளே, அதுவே போதும். எவ்வளவு வேணாலும் திட்டட்டும். ஓய் என்ன? வா, வேலை இருக்கு. எனக்கு தெரியும். இவனா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை நவமித்ரா கிட்ட பேச வந்திருக்கானோ? ஆதித்யன், ஏய் வா, நம்ம போலாம். எனக்கு தெரியும், நீ போ. வாடி. உன்னை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, நீ போ. ஹாய் நவமித்ரா. ம் என்ன மட்டும்தானா? என்ன நவமித்ரா, எதுவும் பேச மாட்டீங்களா? என்ன பேசணும்? என்ன பேசணுமா? நவமித்ரா, என் மேல என்ன கோவம் உங்களுக்கு?
என்ன ஆதித்யன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? இல்ல நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ம் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்தேன். அப்போதான் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தப்போ நீங்க ஒரு தடவை சொன்னீங்க இல்லையா, இங்கதான் எங்க மாமாவோட சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு. ம், ஆ அதான் வந்தேன். சரி. என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க எடுத்து கொடுத்துடுவோம். நீங்க எடுத்து கொடுப்பீங்களா? நீங்க இங்க ஒர்க் பண்றீங்களா? ஹெல்ப். இது எங்க மாமா ஸ்டோர், அதனால நாங்க இங்க இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்போனா நேத்ரன் அவங்க என் மாமா பையன். என்ன? உங்க மாமா பையனா? ம், இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன சொல்லணும்? இல்ல, நீங்களும் நேத்ரனும் அப்பப்போ சண்டை போடுவீங்கன்னு தெரியும். ஆனா உங்க மாமா பையன்னு சொன்னதே இல்ல. ஹலோ ஆதித்யன், உங்களுக்கு ஏன் நான் சொல்லணும்? ம், இல்ல அது அது இதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறீங்களா? ம், என்ன வேணும்? கிரீன் டீ, பீனட் பட்டர். இவ்வளோதானே? ம், ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க நவமித்ராவோட மாமா பையனா? நவமத்ரா தானே சொல்லிட்டு போனா. ம், அதான். ம். இல்ல, ஒரு டவுட் கேட்கலாமா? ம். எப்படி நவமித்ராவை கல்யாணம் பண்ற மாதிரியா? யாரு? உங்களை தான் கேக்குறேன். அது தெரியாது. பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் உண்டு. என்ன? உனக்கு ஏன்? எனக்கு ஏன்வா? இந்த காலேஜ்க்கு வந்து சேர்ந்தேன் தெரியுமா? நானு வேக்கன்சி கிடைச்சி வந்து சேர்ந்தனே. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நான் அவளை மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்போ வந்துட்டு கொத்திட்டு போயிடலான்னு பாக்குறியோ? ஏய், என்ன? இந்த கோவம் பட வேண்டியது நானு. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. யார் இடத்துல வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்னை பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. ஏய், நான் என்ன பத்தி உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு உனக்கு தெரியுமாடா? ஓ, நீ ரவுடியா? என்னை பத்தி நீ இன்னும் அறியல. அறிஞ்சன்னு வச்சுக்கோ, என்கிட்ட இது போல நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டே நீ. அடேங்கப்பா, அவ்வளோ பெரிய ஆளா நீ? ஆமாண்டா, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றத காமிக்கிறேன் உனக்கு. நவமித்ரா எனக்கு தான், அவ எனக்கு மாத்திரம்தான். ஏய். என்ன ஏ பி? ஏய், நவமுத்ராவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவ மனசுல யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவ மனசுல யார் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவளை நான் அடைஞ்சே தீருவேன், அவ்வளவுதான். ஒரு பொண்ணு மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியாம நீ அடைஞ்சே தீருவன்னு சொல்றியா? என் ஃபேமிலியில இங்கதான் இருக்காங்க. அதனாலதான் இப்ப நான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டினா நீ எப்பவும் என்கிட்ட வாங்கிட்டு ஓடி இருப்ப. எது? நான் வாங்குறேனா? ஆமாண்டா. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்பதான் காலேஜ் தீரும் போது உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? வினிதா. அந்த வினிதா பொண்ணு வந்து அனினாவையும் அர்க்கானையும் சண்டை மூட்டி விட்டுருச்சு. இப்போ நீ வந்து நவமித்ராவை அடிச்சே தீர்வன் பேசிக்கிட்டு இருக்க. அரைஞ்சன்னு வச்சுக்கோ, எவட போய் கிடப்பன்னு கூட தெரியாது. ஒழுங்கா இவ்விடத்த விட்டு ஓடி போயிடு. இந்த இடத்த விட்டு ஓடி போறதும் போகாததும் என் விருப்பம். அத நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப பேசின பேச்செல்லாம் காலேஜ்ல இருக்கும் போதோ இல்லாட்டி நீ வெளியே இருக்கும் போதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப தெரிஞ்சிருக்கும்டா இந்த நேத்திரன் யாருன்னு. வார்த்தைய விடுறியா நீ? உன் மனசுல இப்படி ஒரு நினைப்போட தான் அப்ப நீ நவமித்ரா கிட்ட பழகிட்டு இருந்தியா? எதுக்குடா? எதுக்குடா? அவ மனசுல யார் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீ அடைஞ்சு தீரணும்னு நினைக்கிற? ம், அதுவா? அவளோட பாடி ஷேப் பண்ணி பார்த்திருக்கியா? ஏய், என்னடா சொன்ன? அவளோட பாடி ஷேப். நான் என்ன பேசினாலும் என் மேல கை வைக்கவே முடியாது. ஏன்னா நான் இப்போ ஒரு கஸ்டமர். ஏய், அதே மாதிரி உனக்கு பயந்துட்டு தான் நின்னுட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு உன் மேல ஒரு துளி பயம் கூட இல்லை. அவளோட பாடி ஷேப் இருக்கு பத்தியா, சும்மா நச்சுன்னு இருக்கும். ஏய், சட்டையில இருந்து கையை எடுடா. சின்னடா பேச்சு பேசுன? சட்டையில இருந்து கையை எடு. என்ன பேச்சு பேசுன நீ? சட்டையில இருந்து இப்ப நீ கையை எடுத்துடலன்னு வச்சுக்கோ, இந்த ஸ்டோருக்கு வர கஸ்டமர் எல்லாம் இப்படிதான் பிஹேவ் பண்றாங்கன்ட்டு வீடியோ எடுத்து போட்டுருவேன். நீ போடுவடா போடுவ. சீ, அசிங்கமா இல்ல உனக்கெல்லாம்? கூட படிக்கிற பொண்ணை இப்படிலாம் பார்த்து வச்சிருக்க? நான் எப்படி வேணாலும் பார்ப்பேன். உனக்கு என்ன? இது என் கண்ணு, என் பார்வை. யாரையும் எப்படியும் பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. டேய். ஏய், நீ ஒழுங்கா சட்டையில இருந்து கை எடுத்துட்டு பேசு. இப்ப நவமித்ரா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஒன்னும் இல்ல, உன் மேலதான் எல்லா தப்பான பழியும் வரும். டேய்.
ஒழுங்கா சட்டையில இருந்து கை எடுத்துடு. காலேஜுக்கு வாடா. இருக்கு. காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும்னு இருக்கு எனக்கு இப்போ. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நவமித்ராவை டெய்லி பார்த்து பார்த்து இப்போ கொஞ்ச நாளா பார்க்காம இருக்கிறது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஏய் பா, அவளோட ஷேப்பு இப்பவும் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஏய் ஆ இத வரேன் அண்ணி. இதை கொடுத்துட்டு இப்ப வரனே. நவமித்ரா வராங்க. என் கையால தாண்டா உனக்கு சாவு. அதையும் பார்த்துடலாம். ஆதித்யன், ஆ நீங்க கேட்ட கிரீன் டீயும் பீனட் பட்டரும் அங்க பில் பண்ற இடத்துல இருக்கு, போய் வாங்கிக்கோங்க. ஏய் என்ன உள்ள போ. அதுக்கு ஏன் அப்படி கத்துற? உள்ள போன்னு சொன்ன. போறேன். கொஞ்ச நேரம் பார்த்து ரசிக்க விட மாட்டல்ல. ஏய் நீ காலேஜ் வாடா, உனக்கு இருக்கு. எப்படி பாக்குற நீ? எனக்கு முன்னமே தோணுச்சு உன் பார்வை சரியில்லைன்னு. இப்ப நல்லாவே கன்ஃபார்ம் ஆச்சு. ம், சரி பாய், காலேஜில் சந்திக்கலாம். இப்படி ஒரு நினைப்போட தான் இவன் பழகிட்டு இருந்திருக்கானா? இது எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா எப்பவும் இவன் கதையை முடிச்சிருப்பேனே. சி, இவன் எப்படி எல்லாம் பாக்குறான் பழகுறான் கூடமா இவளுக்கு தெரியாம இருந்திருக்கு. இவளும் முதல்ல ஆதித்யன் ஆதித்யன் ஃபர்ஸ்ட் எல்லாம் போவா, சும்மா சும்மா இருந்து பேசிக்கிட்டு. அனீனாவும் வருணும் காதலிச்சிட்டு இருந்த சமயத்துலலாம் இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ்ல இருந்தாங்க. சி, அப்பவும் இவன் இப்படித்தானே பார்த்திருப்பான். நினைக்க நினைக்க எரிச்சலாகுது. இன்னைக்கு இவன் பேசின பேச்சுக்கெல்லாம் இருக்கு. காலேஜ் ஓப்பன் ஆகட்டும். இந்த பட்டி பயலுக்கு வீடு எங்க இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்.